அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மலை சரிவு மற்றும் பல்வேறு ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அகற்றுவதற்கு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் தொடர்ந்த வழக்கு? திருவண்ணாமலையில் உள்ள தாமரைக்கேணி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் மலையில் உள்ள ஓடைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்ற வேண்டும் என்றுதான் யானை ராஜேந்திரன் என்பவர்தான் இந்த ஒரு புதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் என்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது திருவண்ணாமலையில் அந்த நீர்நிலைகள் மலை சரிவை ஆக்கிரமித்துள்ள 300 பேரை அப்புறப்படுத்த தொடர்பாக தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் கடந்த விசாரணையின் போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்று குற்றச்சாட்டு எடுத்து வைத்தார். அப்போது ஒரு உரிமமோ குத்தகையோ என எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத நிலையில் ஏன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். அதே போல திருவண்ணாமலை சரிவிலும் நீர்நிலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்கவினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.